ஐயா அத்தியில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நீங்கள் காமிச்சிருக்கிறது வந்து பேயத்தி. ஆமாம், பேயத்தி. பேயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காயும் இருக்குது. சொல்லுங்க ஐயா, இதுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்னையா சொல்ல போகிறீங்க? இப்போது இந்த பேயத்தி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகையில் பாருங்கள், இப்படி இதை ஒடிச்சோம்னா பால் வரும். வருது பாருங்க பால். ஆமாம். இந்த ஒரு சொட்டு பாலை எடுத்து பனை வெள்ளத்துக்குள் வைத்து, பனை வெள்ளத்தில், ஆமாம், பனை வெள்ளத்தை லேசாக நெசுக்கி எடுத்துக்கிட்டு ஒரு உருண்டையா நெல்லிக்காய் அளவுக்கு அதுக்குள்ளே இந்த 2 சொட்டு பாலை வைக்கணும். வச்சு அப்படியே முழுங்கிட்டாங்கன்னா சில பேருக்கு இந்த இடுமருந்துன்னு சொல்லக்கூடிய இந்த இடுமருந்து வைப்பாங்க வயிற்றுக்குள்ளே, அதை வசியம் பண்ணுறதுக்காக. அந்த மருந்தினுடைய பவரை இந்த பால் முறிச்சிடும். ஆமாம், ஒரு 3 நாள் சாப்பிட்டா போதும். அதுக்காக இது ரொம்ப சிறந்த மூலிகை, பேயத்தி மூலிகைன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த இலைகளை பறித்து ஒரு வட்டமாக நம்ம சாப்பிட்ற இலை போல் தைத்து இதில் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது லெப்பர்சி நோய் வந்து கட்டுக்குள்ளே வரும். ஆமாம். இந்த வேர் பட்டையை எடுத்து சூரணம் பவுடர் செஞ்சு அந்த காலத்தில் வந்து இந்த சொக்குப்பொடி செய்வதற்காக யூஸ் பண்ணுவாங்க. ராவணன் செஞ்சார் அது சொக்குப்பொடி. அதை கூட வந்து அது நிறைய சரக்கு வருது, அப்பக்கிழங்கு, கோவைக்கிழங்கு, நிலப்பனை கிழங்குன்னு சொல்லி. அதில் கூட வந்து இந்த வேரை போட்டு அவர் கூட செஞ்சுருக்காரு. சொக்கு சித்தர் நூல்களை நம்ம படிக்கிறோம், அதில் வந்து நம்ம சொல்கிறோம். நன்றிங்க.